வீரம் படம் ஜனவரி 10 ரிலீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஹோல்சம் ஃபேமிலி ஆக்ஷன் காமெடி எல்லாம் கலந்து ரொம்ப நல்ல ஒரு படமா இருந்தது. தாரத்தப்பட்ட கிழிய போது அஜித் சார் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி பேஸ்ட் மூவிஸ் ரூரல் பேக்ரவுண்ட்ல அவர் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்பவுமே ஒரு மேக் ஓவர்ல இருந்து ஒரு மேனேஜர் அர்பன் லுக்லேருந்து ரூரல் ஸ்டார்ட் மாறும் பொழுது அது ஒரு டிஃப்ரெண்ட் மேனேஜர். ப்ளஸ் பேசிக்கலாகவே அஜித் சார் வந்து ஒரு ஃபன் லவிங் பர்சன். அவருக்கு நீங்கள் படகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன் இஸ் வெரி ஃபன் லவிங் பர்சன். அவருடைய அந்த சைடு கொஞ்சம் இந்த படத்தை ரிலீவ் பண்ணுறதுனாலே ஒரு ஆஸ்பெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி எ ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். எல்லா தரப்பு மக்களையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல படம் இருக்கு. யப்பா சீக்கிரமா மோளத்தை அடிங்கப்பா. அது ஃபர்ஸ்ட் டைம் சிவா சார்கிட்டையும் அஜித் சார்கிட்டையும் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் பேனர் வந்து எதுவும் வருது. இது முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். வெரி குட் ரேப்போ அவங்களோட. ஸோ சிவா சார் சொன்ன மாதிரி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழகாக இந்த படம் சூப்பராக வந்துருக்கு. தங்கமே தங்கமே என்ன ஆச்சு உன்னை பார்த்ததும் நெஞ்சில பொங்கலாச்சு ஒண்ணு வெள்ளையா இருந்துச்சு லவ் ஆயிடுச்சுல. அஜித் சார் எல்லா படத்துலயுமே ரிஸ்க் எடுப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கிறதா முதல்ல நாங்க பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணோம். பட் எங்களுக்கே மனசுல கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இது வேணுமா வேணுமா அப்படிங்கிறதுல வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஹீரோஸ் வச்சு பண்ணலாமா டபுள் வச்சு பண்ணலாம் டூப் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ரெடியா இருக்கிற டைம்ல இதான் நான் இதான் என் வாழ்க்கை நானே பண்றேன் அப்படின்னா இல்ல சார் கொஞ்சம் ரிஸ்க் எல்லாமே டைரக்டர் சார் இல்ல கேமராமேன் சார் நான் எல்லாம் சொல்றப்ப கூட அவங்க இல்ல அவங்களுக்கு என்ன நடக்குமோ அதே தானே எனக்கு நடக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா தப்பு நடக்குதுன்னா அது எனக்கு அதே மாதிரி நடக்கும். பணத்தை நானே பேர் வாங்குறேன். ஸோ நானே பண்றேன் அப்படின்னா எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா நான் ஊன்னு சொன்னா 4 பேர் உன்னை உழுதுருவானுங்க. தம்பிங்கடா பேசிக்கா இந்த விநாயகம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு அன்டேம் கேரக்டர். ஒரு வரையறைக்குள்ள கட்டப்படாத ஒரு கேரக்டரா நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். ஒரு காட்டாத மாதிரி ஒரு கேரக்டர் தான் இருக்கும் அப்படின்னு பிளான். ஸோ ஒரு ரஃப் லுக்காக ஒரு ரஃப் டஃப் லுக்காக ஏற்படும் அப்படின்னு பிளான் பண்ணி போகும்போது அவர் ஆக்சுவலாக நான் பார்க்க போயிருந்தப்போ சார் இந்த மாதிரி இருந்தார். தாடி வச்சுட்டு ஒரு மாதிரி இருந்தார். அப்போ பார்க்க சார் இதே கேரக்டர் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணுச்சு. என்டையர் டீமுக்கு அப்படின்னு தோணுச்சு. ப்ளஸ் இந்த கதையில கூட அவர் சாஃப்ட்வேர் பேப்பர்ல வரதுக்கு ரீசன் ஸோ வேணும்னு பண்ண மாதிரி இல்லை. ஆக்சுவலாக சப்ஜெக்ட் டிமாண்ட். ஸோ அதனால தான் நான் நிறைய விருப்பம். இன்னைக்கு அந்த அட்டையர் அந்த ஃபுல் ஒயிட் அட்டையர்ல அந்த மாதிரி பார்க்குறப்போ அந்த மெஜஸ்டிக் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ மலையென எழுந்திட செருக்களம் சிதறிடும் வீரம்.